الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل لكم الليل لباسا والنوم سباتا وجعل النهار نشورا صدق الله العظيم. عن أبي مسعود البدري رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم من قرأ بالآيتين من آخر سورة البقرة في ليلة كفتاه رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் முஹம்மது நபியுல் முஸ்தபா வர் ரசூலில் முஜ்தபா வல் ஹபீபில் முக்தஃபா சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியின் தய்யிபுல் ஹரமைன் ஹபீபுல் உமரைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபுஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவிற்கு நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் பலவிதமான நிஅமத்துக்களை பலவிதமான அருட்கொடைகளை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா வாரி வழங்கி இருக்கிறார். துனியால வாழக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும் அதைவிட பகிரங்கமாக சொல்லணும் என்றா எவ்வளவு பணம் படைத்த மனிதர்களாக இருந்தாலும் எவ்வளவு வசதி வாய்ப்புள்ள மனிதர்களாக இருந்தாலும் அல்லாஹுவால துனியால ஒரு மனிதனுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய எந்த நிஅமத்துக்கும் அவனால பெருமதி ஒன்றை ரிட்டர்ன் தர முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பெருமதிக்கு மேலால ஒவ்வொரு மனிதனுக்கும் விலை மதிக்க முடியாத பலவிதமான நிஅமத்துக்களை அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதனுடைய வாழ்வியல்ல ஒவ்வொரு விஷயமும் அல்லாஹுடைய நிஅமத், ஒவ்வொரு விடயங்களும் அல்லாஹுடைய அருட்கொடை. இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மனிதன் செய்யக்கூடிய அன்றாட செயல்கள் அனைத்தும் அல்லாஹுடைய நிஅமத். அந்த வகையில் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட நிஅமத்துக்கள் ஆக சிறந்த ஒரு நிஅமத், மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நிஅமத் தான் தூக்கம் என்று சொல்லக்கூடிய நிஅமத். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த தூக்கம் என்றால் இஸ்லாத்துடைய பார்வையில் என்ன, இதனுடைய ஒழுங்குகள் என்ன, ஒரு மனிதன் தூக்கத்துடைய விஷயத்தில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தணும், எந்த நேரங்கள்ல தூங்கணும், இஸ்லாம் தூங்குறத பத்தி இஸ்லாம் என்ன பேசுது, குர்ஆனுடைய ஆயத்துக்கள், ஹதீஸுடைய கருத்து, தூக்கத்தை பத்தி என்ன சொல்லிக்குது இஸ்லாம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தூக்கத்தை பத்தி பல இடங்கள்ல பேசுறான்.
وهو الذي جعل لكم الليل لباسا والنوم سباتا. தூக்கத்தை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் பெரிய ஒரு ஓய்வாக கொடுத்திருக்கிறார். வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா, தூக்கம் ஒரு ஓய்வாக, மனிதன் இருக்கக்கூடிய ராஹத்தாக, அவனுடைய உடம்புக்கு ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு ஓய்வாக தூக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல தன்னுடைய வல்லமைகளை பேசுறான். ஒவ்வொரு விஷயங்களும் தன்னுடைய வல்லமைகளை பத்தி பேசுறான். வானம் அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய அத்தாட்சி. பூமி அல்லாஹுடைய அத்தாட்சி. சந்திரன் சூரியன் அல்லாஹுடைய அத்தாட்சி. கடல் பூமி அல்லாஹுடைய அத்தாட்சி. மரம் செடி கொடிகள் அல்லாஹுடைய அத்தாட்சி. எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு வந்து குர்ஆன்ல ஒரு இடத்துல பேசுறான், வமின் ஆயாத்திஹி மனாமுக்கும் பில்லைலி வன்னஹார். தூக்கம் என்றதும் அல்லாஹுடைய அத்தாட்சி. சுப்ஹானல்லாஹ். ஏன் இந்த இடத்துல தூக்கம் அல்லாஹுடைய அத்தாட்சி பேசணும்? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தூக்கம் மனிதனுடைய உடம்புக்கு ஆகப்பெரிய ஆரோக்கியம், ஆகப்பெரிய ராஹத். அதுதான் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் இதுக்கு மிக முக்கியமான ஒரு பெயர் சொல்லுவாங்க, மௌத்தத்து சுகரா. தூக்கம் என்றது ஒரு சின்ன மவுத், ஒரு மனிதனுடைய சின்ன மவுத் தான் தூக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, தூங்கக்கூடிய நேரம் வலமையில் இருக்கக்கூடிய ஒரு துஆ என்ன? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வ அஹ்யா. யா அல்லாஹ், நான் உன்னுடைய பெயரை கொண்டு அமூத், நான் வஃபாத்தாகிறேன், மௌத்தாகிறேன், வ அஹ்யா, ஹயாத்தாகிறேன். சிலவங்களுக்கு இந்த கருத்து தெரிஞ்சா ஓதவும் மாட்டாங்க. ஏன் சில நேரம் மௌத்தாகிருவோமோ தெரியா. ஏன் தூக்கம் என்றது ஒரு சின்ன மவுத். தூங்கி எலுமினத்துக்கு பின்னால் என்னது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். மௌத்தாகின் என்னைய ஹயாத்தாக்கின் அல்லாஹ்க்கே எல்லா புகழும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அஃபில் ஜன்னதி மௌத்துன். யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்துல தூக்கம் ஈக்குதா? ஒரு மனிதன் சொர்க்கவாதியா ஈக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால சொர்க்கத்துல அல்லாஹ் தூக்கத்தை வைத்திருக்கிறான மனிதர்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, சொர்க்கத்துல ஒரு நாளும் தூக்கம் என்றது கிடையாது. சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய நேரம் 4 விதமான நன்மாராயங்கள் சொல்லப்படும். அதுல ஒன்றுதான் லா தமூத்தூன அபதா, இதுக்கு பின்னால நீ வாழ்க்கையில மௌத்தாக மாட்டாய், ஹயாத்தோட மட்டும்தான் நீ பாய். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே தூக்கம் என்றது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய ஓய்வு. இந்த தூக்கத்தை பத்தியும் இஸ்லாம் எங்களுக்கு பேசுது. கொஞ்சம் யோசிங்க, எந்த மதத்துல தூக்கத்தை பத்தி பேசப்படுது? எந்த மதம் எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி தருவது? எந்த மார்க்கம் இப்படி பேசும்? மார்க்கத்தில் எச்சில் துப்பக்கூடிய போற சொல்லி தரக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம். தூய்மையான மார்க்கத்துல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில தூக்கத்தை பத்தியும் இஸ்லாம் சொல்லாம விடல. நாங்க சில நேரம் யோசிக்கலும், ஏன் இந்த தூக்கத்தை எடுத்து பேசணும்? இன்ஷா அல்லாஹ் இந்த குத்பாவுடைய கடைசியில விளங்கும், இந்த தூக்கத்தை கொண்டு வாழ்க்கையில் என்னத்தை சம்பாதிக்கலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரம் தன்னை அறியாத ஒரு மனிதனாக மாறிடுறான். அதுதான் ஹதீஸுடைய கருத்து. தூக்கத்துல நடக்கக்கூடிய விடயங்கள் கேள்வி கணக்குக்கு உட்பட்டதே அல்ல. ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரம் நடக்கக்கூடிய விஷயங்கள் கேள்வி கணக்குக்கு உட்பட்ட விடயங்கள் அல்ல. தூங்கக்கூடிய நேரம் காணக்கூடிய காட்சிகள் பதிவு செய்யப்படக்கூடிய காட்சிகள் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ருஃபிஅல் கலமு அனி ஸலாஸா, 3 நேரங்கள்ல 3 சந்தர்ப்பங்கள்ல எழுதக்கூடிய மலக்குமார்களுடைய பேனா அப்படி உயர்ந்துதான் நீக்கும் எழுதுகோள். இந்த நேரத்துல மனிதனுடைய எந்த நன்மையும் பதிவு செய்ய மாட்டாங்க, எந்த தீமையும் பதிவு செய்யப்பட மாட்டாது. ஆனா தூக்கத்துடைய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் தூக்கத்துடைய நேரம் நடக்கக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும், தன்னை அறியாதவனாக செய்யக்கூடிய எந்த விடயமாக இருந்தாலும், காணக்கூடிய எந்த காட்சியாக இருந்தாலும், ஒரு காலமும் அது பதிவு செய்யப்பட மாட்டாது. ஹதீஸ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உதாரணமாக சுபஹ் தொழணும் என்ற நியத்துல, சுபஹுடைய நியத்துல எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டு இவன் அப்படியே இவனுக்கு தூக்கம் வைத்துட்டு, சில மனிதர்கள் இருக்கிறாங்க எந்த ஏற்பாடும் செய்யறல்ல, எந்த ஏற்பாடும் செய்யாம எழும்பி அந்த நேரத்துல எழும்பி தொழுவாங்க. இந்த தொழுகை இஸ்லாத்துல கூடாது. எல்லா ஏற்பாடோடு ஒரு மனிதன் தூங்குறார்,
ஆனா அவரை அறியாம தூக்கம் வைத்துட்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஹஜ்ஜுடைய நியத்துல ஒருத்தர் நியத்தை வச்சுட்டு தூங்குறார், எழும்பக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் பிந்திட்டா, ஹதீஸுடைய கருத்து, அந்த மனிதனுக்கு தஹஜ்ஜுத் தொழுத நன்மை அல்லாஹ் கொடுப்பான். அதே போல சுபஹுடைய நேரம் பிந்திட்டா, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒவ்வொரு மனிதன் உள்ளம் தெரியும். என்ன நீயத்தில் இவன் தூங்குறான், என்ன நீயத்தில் எழும்புறதுக்கு நீயத்தை வச்சுக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதே மாதிரி கட்டங்கள் ஏற்பட்டு தபூக்குடைய யுத்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரயாண கூட்டத்தை கூட்டிக்கொண்டு போறாங்க ஒரு இடத்துக்கு. இந்த இடத்துல வச்சு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பு போடுறாங்க. பிலால், சுபஹுடைய தொழுகைக்கு நீங்க தான் பொறுப்பு, எங்க எல்லாத்தையும் எழுப்பாட்டோம். பொறுப்பு கொடுத்தாங்க. அப்படியே எல்லாரும் கண்ணயர்ந்து தூங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அப்படியே எல்லாத்துக்கும் நல்ல தூக்கம் வைத்துட்டு எலும்பி பார்க்கக்கூடிய நேரம் சூரியனுடைய வெளிச்சம் அப்படியே முகத்துல பட ஆரம்பிக்குது. எலும்பின் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன தெரியுமா சொன்னா, இந்த இடம் ஏன் எங்களை இப்படி மாத்திட்டு, நாங்க ஈக்கக்கூடிய இந்த இடம் ஏன் எங்களை இப்படி மாத்திட்டு, சுபஹ் இல்லாத மனிதர்களா எழும்பிட்டோமே, அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூர வைத்து தொழுதாங்க. ஏன்? சுபஹ் இல்லாத இடமும் வாழ்க்கையில முசீபத். ஆனா வாழ்க்கையில வீட்டுக்குள்ளே தொழுகை இல்லாம தூங்குறோம். அந்த வீட்டை கொண்டு பரக்கத்தை எதிர்பார்க்க ஒரு நாளும் வாழ்க்கையில முடியாது. ஒரு இடத்துல சுபஹ் மிஸ் ஆகினத்துக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தொழல, அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தூர வைத்து தான் தொழுதாங்க. இந்த இடம் எங்களை எப்படி மாத்திட்டேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலே இத மாதிரி தூக்கம் மிகைத்து இபாதத்துக்கள் மிஸ்ஸாகின வரலாறுகள் இருக்குது, இல்லாம இல்ல. தூக்கம் என்றது அல்லாஹ்வுடைய ஒரு ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத், அல்லாஹ்வுடைய ஒரு அருட்கொடை. மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா மனிதனுடைய வாழ்க்கையில 3/1 தூக்கத்துலதான் கழிக்கிறான். ஒரு நாளையில கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் ஒரு மனிதன் தூங்குறானா 60 வருஷ வாழ்க்கையில 20 வருஷம் தூக்கத்துக்கு போகுது. 40 வருஷம் தான் துனியால முடிச்சுக்கிறோம். இந்த 40 வருஷ வாழ்க்கையில தான் எவ்வளவு பெருமை, எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு அட்டூழியம், எவ்வளவு அநியாயம், எவ்வளவு பாவம். 3/1 தூக்கத்துல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால தூங்காத ஒரு உயிரினம் கிடையாது. எந்த மிருக உயிரினங்களை எடுத்தாலும் எல்லா உயிரினத்துக்கும் அல்லாஹு தாலா தூக்கத்தை வைத்திருக்கிறான். தூங்காத ஒரே ஒத்தன் இருக்கிறான் என்ற குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம். தூங்காத ஒருவன் என்றா அது அல்லாஹ் மாத்திரம்தான். சினத்து வலா நௌம், சின்ன தூக்கமும் அவனுக்கு இல்ல, பெருந்தூக்கமும் அவனுக்கு இல்ல. தூங்காத ஒருவன் அல்லாஹ் மாத்திரம்தான். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தூக்கத்தை வைத்திருக்கிறான். அது ஒரு பொதுவான விஷயம்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா மனிதனுடைய தூக்கத்துல விசேஷம் என்ன தெரியுமா? முதுகெலும்பு பின்னுக்கு இருக்கக்கூடிய அந்த குரோக்கட் ரிப், அந்த முதுகெலும்ப நிலத்துல படுற மாதிரி தூங்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் மாத்திரம்தான். வேற எந்த உயிரினமாவது முள்ளந்தண்ட அந்த முதுகு தண்ட அப்படியே பூமியில தூங்கக்கூடிய வரலாறு இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய தூக்கத்தை அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய ராஹத்தாக வைத்திருக்கிறார். எந்த மனிதனுக்காக வேண்டிய விஷயத்தோட மோத முடியும், தூக்கம் என்று சொல்லக்கூடிய நிஅமத்தோட மோத முடியாது. எந்த மனிதனுக்கு தூக்கத்தோட மோத முடியும்? நான் இதுக்கு போற வாழ்க்கையில தூங்க மாட்டேன், நான் மௌத்து வரைக்கும் தூங்க மாட்டேன், இப்படி எந்த மனிதனுக்கும் சொல்லலாம், ஜெயிக்க முடியாது. ஏண்ட அல்லாஹுடைய நிஅமத் அப்படிதான். சிடிசி என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்குது, சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன் என்று சொல்லி. இந்த கண்ட்ரோல் டிசீஸ், அதாவது நோய்கள் தடுப்பு கோட்பாட்டுக்கு இணங்க ஒரு மனிதன் வாழ்க்கையில கட்டாயம் ஒரு நாளைக்கு சின்ன நேரமாவது அவன் தூங்கதானோனும். இவங்க எழுதுறாங்க, இந்த கோட்பாட்டுக்கு கீழால ஒரு மனிதன் தொடர்ச்சியாக 3 நாட்கள் தூங்காம இருந்தா பயங்கரமான 5 வியாதிகள் உடம்புல ஏற்படும். இதான் குர்ஆன் எங்களுக்கு செல்லுது, வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. தூக்கம் என்றது உங்களுக்கு ராஹத், உடம்புக்கு அருட்கொடை, அதிகமான விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, 3 நாள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தூக்கம் இல்லாம போனா முதலாவது வரக்கூடிய நோய் காக்னிட்டிவ் இம்பயர்மென்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அறிவாற்றல் குறைபாடு அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படும். எந்த அளவுக்கு எழுதுறாங்க என்றா, அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொந்த மகனை கூட சில கட்டத்தில் இவனுக்கு அடையாளம் விளங்காம போகும். என்ன பேசுறோம் இந்த மகனோட, ஏண்ட மகளோட என்ன பேசுறேன் என்று சொல்லக்கூடிய அறிவு கூட இல்லாம போகும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன சயின்ஸோட வச்சு பாருங்க, விஞ்ஞானத்தோட வைத்து பாருங்க. அல்லாஹ் ஏன் தூக்கத்தை ஆரோக்கியம் என்று சொல்றான், தூக்கத்தை ஏன் ராஹத் என்பதாக சொல்றான். 2வது வரக்கூடிய நோய் இரிட்டபிலிட்டி, அதாவது இரிட்டேட் பண்ற எரிச்சல். எதுக்கு எடுத்தாலும் இவன் எரிஞ்சு புழுவான், சின்ன விஷயத்துக்கும் சரியான கோவம். தூக்கம் இல்லாட்டி ஒரு மனிதன் நீப்பான், அவனை காண அவனோட பேசலாம், அவனுக்கு எரிச்சல் அதிகமாக வரும். 3வது டிலியூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய மாய தோற்றங்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் மாயமான விஷயங்களை எண்ணிக்கொள்வான். உதாரணத்துக்கு 60 வயது ஒரு முதியவர், அவர் எண்ணிக்கொள்வார் 16 வயது வாலிபனாக நினைப்பார். 16 வயது வாலிபன் நினைப்பாரு தனக்கு ஒரு சூப்பர் பவர் உண்டிக்கிறதா, அவருக்கு வேண்டிய விஷயங்களை துனியால செய்யலும், எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும். இப்படி ஒரு மாய தோற்றம் அவரை ஏமாத்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4வது நம்பிக்கையின்மை என்று சொல்லக்கூடிய நோய். இதெல்லாம் மன ரீதியான நோய்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தூக்கம் என்றது இல்லை என்றா மன ரீதியான நோயால மனிதன் பாதிக்கப்படுவான். 5வது நோய் சைக்கோசிஸ், மன ரீதியாக இவன் பாதிக்கப்படுவான், மன ரீதியாக எஃபெக்ட் ஆகுவான். அதுதான் குர்ஆன் எங்களுக்கு பேசுது, தூக்கம் ஆரோக்கியம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்குதான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார், தூக்கத்தில் இருந்து, தூக்கம் பெரிய ஒரு அத்தாட்சி, ஒவ்வொரு மனிதனையும் நோயிலிருந்து பாதுகாக்கிறது தூக்கம். ஆனா கவலை என்ன தெரியுமா, இந்த காலத்துல தூங்கணும் தான், ஆனா எவ்வளவு மனிதர்கள் இருக்கிறாங்க துனியால, குறிப்பாக வாலிபர்கள் தூங்க வேண்டிய நேரம் தூங்குறது கிடையாது. எந்த நேரத்துல முழிச்சிக்கணுமோ அந்த நேரம் தான் தூங்குறது, எந்த நேரத்துல தூங்கணுமோ அந்த நேரம் முழிச்சிக்கிறது. எங்களுக்கு பார்க்கலும் வெளி பகுதிகளில் நாங்க தேட தேவையில்ல, கொழும்பு பகுதிகள்ல விடிய விடிய ஹயாத்தாக்கக்கூடிய இடங்கள் ஈகுதா இல்லையா? எவ்வளவு வாலிபர்கள் விடிய விடிய தூக்கம். கல்லீரலுக்கு என்ற ஒரு நேரம் ஈக்குது, உடம்புல அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறது உள்ளுக்கு ஒரு மெஷினை போல. கல்லீரல் அமைதியாக இருக்கக்கூடிய சில நேரம் ஈக்குது. இந்த நேரத்தை சொல்லணும் என்ற 1 மணி 2 மணி, இந்த நேரத்துல கட்டாயம் ஒரு மனிதன் கால் கையை நீட்டி சாஞ்சி ஈக்கணும். அது கல்லீரலுக்குரிய நேரம். அப்படி இல்லையா பெருசாக அவனுடைய வாழ்க்கையில பாதிப்பு வரும். ஆனா இந்த நேரங்கள்ல கல்லீரலுக்கு ரெஸ்ட் இல்லாம எவ்வளவு வாலிபர்கள் விடிய விடிய முழிச்சு கொண்டிருக்கிறான், விடிய விடிய நைட் அடிக்கிறான், எவ்வளவு நோய்களை சம்பாதிச்சு கொள்றாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விடிஞ்சத்துக்கு பின்னால வந்து படுக்கிறாங்க, விடிஞ்சத்துக்கு பின்னால வந்து தூங்குறாங்க. சுபஹ் இல்ல வாழ்க்கையில, துஹர் இல்ல வாழ்க்கையில. எந்த நேரம் முழிச்சீக்கணுமோ துஹாவுடைய நேரம் தூக்கம், லுஹருடைய நேரம் தூக்கம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல வருவது, ஒரு மனிதன் இபாதத்துல, நாங்க சில நேரங்களை கேட்கலாம், ஹஜ்ரத் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லி தருவது தூக்கத்தை குறைங்க, இபாதத்தை கூட்டுங்கன்னு தான். இபாதத்துல ஒரு மனிதன் தூக்கத்தை குறைச்சால், ஹதீஸுடைய கருத்து, ஒரு மனிதன் 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு தூங்கணும், ஆனா 3 அவர் தான் தூங்குறார், 3 அவர் வாழ்க்கையில இபாதத் செய்யறாரா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, வாழ்க்கையில தூங்கக்கூடிய, தூங்காம இருக்கக்கூடிய அந்த 3 அவரை அல்லாஹு தஆலா தூங்கின 3 அவரை கொண்டு ஆரோக்கியத்தை தந்துடுவான். சுப்ஹானல்லாஹ். ஏன்? வாழ்க்கையில இபாதத். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், கானூ கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். சில சஹாபாக்கள் ஈகிறாங்க, அவங்க கொஞ்ச நேரம் தான் இரவுல தூங்குவாங்க, வாழ்க்கை முழுக்க அமல், ஆனா எந்த நோய்களும் அவங்கள தாக்கல. ஏன்? இபாதத்ல தான் கால நேரம் கழிஞ்சிச்சு, அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக தான் போச்சு. ஆனா இந்த காலத்தில் அல்லாஹ் தந்த அருட்கொட தூக்கம் என்று சொல்லக்கூடிய நிஅமத் வீணாக்கப்படுறது வீணான செயல்களை கொண்டு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கப்படுத்துறாங்க, இது முக்கியமான சப்ஜெக்ட், எல்லாரும் கட்டாயம் கேட்டுக்கொள்ளும். சொன்னாங்க, அந்நௌமு ஸலாஸத்து அவ்ஜுஹ், தூக்கம் என்றது 3 வகையான தூக்கம் ஈகுது. 1வது தூக்கம் நௌமுன் ஹுர்க். நௌமுன் ஹுர்க், ஹுர்க் என்றா மடத்தனம், மடையனோட மோடேந்த தூக்கம். 2வது சொன்னாங்க நௌமுன் ஹல்க்,
படைப்பினங்களுடைய தூக்கம். மூணாவது ஒரு வகையான தூக்கம் நௌமுன் ஹுமுக், மடத்தனத்துடைய தூக்கம். இதுல முதலாவது விளங்கப்படுத்துறாங்க. அம்மா நௌமுல் ஹுர்க், மடையர்களுடைய தூக்கம் என்ன தூக்கம் தெரியுமா? ஃபனௌமத்துல் குஹா யக்தி அன்னாஸ் ஹவாயிஜுஹும் வஹுவ நாயிம். துஹாவுடைய நேரம் இவன் தூங்குவான். துஹாவுடைய நேரம் இஷ்ராக்குக்கு பின்னால எல்லாரும் தொழிலுக்கு போற ஆரம்ப கட்டங்கள் 8 மணி 8:30 இந்த நேரங்கள்ல இவன் தூங்குவானே, இது மடையர்களுடைய தூக்கம் தான் துஹாவுடைய தூக்கம். ஏனென்றா சொல்லி காட்டினா யக்தி அன்னாஸ் ஹவாயிஜுஹும், மக்கள் எல்லாம் அவர்களுடைய தேவையை நாடி வெளியில போறாங்க, தேவையை தேடி போறாங்க. இந்த நேரத்தில் ஒரு மனிதன் தூங்குறானா? இவன் தூங்கி கொண்டிருக்கிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க விளக்கம் எழுதுறாங்க, அவங்களுடைய மகன் துஹாவுடைய நேரம் தூங்கி கொண்டிருக்கிறார். இவங்க பெய்த்து மகனை தட்டிக்கும் எழும்பு, துஹாட நேரம் என்ன தூக்கம் உனக்கு? இந்த நேரம் தான் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுடைய ரிஸ்க பங்கு வைக்கிற நேரம். சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு மனுஷன் ரிஸ்க் பங்கு வைக்கிற துஹாவுடைய நேரம். இந்த நேரத்துல தூங்கவான இது மோடையனுடைய தூக்கம். ஒரு மனிதன் நோயாளியா ஈக்கிறார், ஏலாம ஈக்கிறார், தூங்க வேண்டிய கட்டம். இந்த நேரம் இஸ்லாம் எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தருவது. ஆனா ஒரு மனிதனுடைய வளமையான வேலை இவன் துஹால தான் எந்த நாளும் தூங்குறது. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மடையர்களுடைய தூக்கம். இரண்டாவது சொல்லாங்க நௌமுல் ஹல்க், படைப்பினங்களுடைய தூக்கம் என்ன தெரியுமா? அதுதான் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட தூக்கம். வளமையாக கட்டாயம் தூங்க வேண்டிய தூக்கம் இரவு தூக்கம் அதல்ல. மற்றைய நேரங்கள்ல தூங்கக்கூடிய தூக்கத்துல மிக முக்கியமான ஒரு தூக்கம், மனிதனுடைய அறிவாற்றலை கூட்டக்கூடிய தூக்கம், ஞாபக சக்தி அதிகமா ஒரு தூக்கம், ஷைத்தான் தூங்காத ஒரு தூக்கம் தான் கைலுள்ளவுடைய தூக்கம். கைலுள்ளவுடைய தூக்கம், இந்த தூக்கம் இஸ்லாத்துல சுன்னத்தான தூக்கம். அதிகமாக அறிவாற்றல் கூடும், மனன சக்தி கூடும். இந்த கையிலுள்ளவுடைய தூக்கத்தை ஒரு காலமும் ஷைத்தான் தூங்க மாட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூணாவது சொன்னாங்க நௌமுல் ஹுமுக், மடத்தனத்துடைய தூக்கம். அது என்ன தூக்கம்? என்ன? நௌமுன் ஹீன தஹ்துரு ஸலாத்தி வல் இபாதா, இபாதத்துக்கள் முன்னாக கூடிய நேரம், தொழுகையுடைய நேரம் தூங்குற தூக்கம். இது மடத்தனத்துடைய தூக்கம். ஓபனாக செல்லணும் என்றா ஒரு மனிதன் தொழுகையுடைய அதான் செல்லுதி ஒரு தூக்கம், ஜும்மாவுடைய நேரம் தூக்கம், இதெல்லாம் ஒரு இபாதத் முன்னுக்காக இருக்குது. தொழுகையுடைய நேரம், இந்த நேரத்துல தூங்குற தூக்கம் இது பொருத்தமில்லாத நேரங்கள். இந்த நேரங்கள்ல தூங்க கூடாது. அசருக்கு பின்னால தூங்குறல்ல, அல்லாஹு தஆலா புத்திய குறைப்பான். இப்னு உஸைமின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய கவுல், ஒரு மனிதனுக்கு அறிவாற்றல் குறையும், புத்தி குறையும் அசருக்கு பின்னால தூங்கக்கூடிய தூக்கத்தால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அது மாத்திரமே இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்கப்படுத்துறாங்க, ஒரு மனிதன் தகுதி இல்லாத நேரங்கள்ல தூங்கக்கூடிய தூக்கத்தால அல்லாஹு தஆலா ரஜீஉ யூரிசுல் அம்ரால ருதூபியா வன் நவாசில். ருதூபியா என்றா ஈரலிப்பான நோய்களை கொண்டு, சோதனைகளை கொண்டு அவனை சோதிப்பான். ஈரலிப்பான நோய் என்றா சளி, ஒன்றுமே குடிக்கல ஆனா சளி வந்தி, ஒன்றுமே செய்யல ஆனா கக்கல் வந்தி. யோசிக்கலுமே எப்படி வந்து? தகுதி இல்லாத நேரங்களுடைய தூக்கத்தால நோய்கள் எல்லாம் உண்டு பண்ணுவான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கடைசியாக நாங்க யோசிக்கலும் இந்த தூக்கத்தை கொண்டு வாழ்க்கையில் என்னத்தை சாதிக்கலும்? தூக்கத்தை கொண்டு சொர்க்கத்தை அடையலாம். தூக்கத்தை கொண்டு ஒரு மனிதன் வாழ்க்கையில சொர்க்கத்தை அடைய முடியும். ஒரு மனிதன் ஹதீஸ்ல குர்ஆன்ல சொல்லப்பட்ட முறையில தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தை சரியா பாவிச்சானா தூக்கத்தை கொண்டு ஒரு மனிதன் சொர்க்கம் போக முடியும். எங்களுக்கு வழிமுறைகள் காட்டி தரப்பட்டது. நாங்க அந்த முறையில தூங்குறது கிடையாது. படத்தை பார்த்துட்டு தூக்கம், நாடகத்தை பார்த்துட்டு தூக்கம், டிவிய பார்த்து கொண்டு தூக்கம். சில மக்கள் ஈக்கிறாங்க பழைய பாட்டை கேட்காம தூங்குறது கிடையாது, பாட்டை கேட்டுக்கொண்டு தூக்கம். இந்த முறையில தூங்கினா தூக்கத்தை கொண்டு சொர்க்கத்தை அடையலாம், மாற்றமான இடத்தை தான் அடைய முடியும். தூக்கத்துடைய ஒழுங்குமுறைகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனிதன் தூங்கக்கூடிய நேரம் தூங்குறதுக்கு முன்னால முதலாவது வுது செய்து கொள்ளும். இந்த ஒழுங்கு முறைகளை தூக்கத்துக்கு முன்னால வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளும். தூங்குறதுக்கு நாடினா முதலாவதாக வுது செஞ்சு கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதன் தூங்குறதுக்கு முன்னால
எந்த மனிதன் வுது செஞ்சுட்டு தூங்குவானோ அவனோட அல்லாஹு தஆலா ஒரு மலக்க நியமிப்பான். அவன் தூங்கி எழும்பினத்துக்கு பின்னால அந்த மலக்கு அந்த மனிதனுக்கு துஆ செய்வான். யா அல்லாஹ், தூங்கக்கூடிய நேரம் வுதுவோட தூங்கினா இவன் சகல பாவத்தை மன்னிச்சுது. ஒரு மலக்குடைய துஆ கிடைக்கும் ஒரு வுதுவால. ரெண்டாவது, விரிப்புக்களை உதறிக்கொள்ளணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த ஹதீஸ சொன்னாங்கண்டா, அந்த காலத்துல அரபிகளுடைய ஒரு வளமை, படுத்து எழுமினாங்க தூங்கி எழுமினாங்கண்டா அவங்களுடைய விரிப்புகள் அப்படியே விரிச்சுதான் வச்சிருப்பாங்க, சுத்த மாட்டாங்க. சுத்தி எடுத்து வைக்கிற பழக்கம் கிடையாது. அரபிகளுடைய வளமை இது. இந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்னால விரிப்புக்களை உதறது சுன்னத். ஏன்? விஷ பூச்சிகள் இல்லாம பார்த்து கொள்வோம். அதே போல ஏதாவது மனிதனுக்கு தீங்கி தரக்கூடிய விடயங்கள் அந்த இடத்துல இந்த அது ஒரு பாதுகாப்பு. ரெண்டாவது விஷயம் சுன்னத்தான காரியம். மூணாவது விஷயம், தூங்கக்கூடிய நேரம், இது முக்கியமான ஒரு விஷயம், வலது கன்னத்துல கைய வச்சுட்டு தூங்குறது. நாங்க சில நேரம் யோசிக்கலும், நாங்க தூங்கினத்துக்கு பின்னால சில நேரங்கள் எங்களுடைய நிலைகள் மாறலாம். நிலைகள் மாறுறது ரெண்டாவது, மாறுறது எங்கட கையில இல்ல, அது ரப்புடைய கையில இருக்குது. தூங்கக்கூடிய நேரம் வலது கையில வைக்கிறது சுன்னத்து மட்டுமல்ல, இந்த காலத்துடைய விஞ்ஞானிகள் அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து சொல்றாங்க, பிளட் அதாவது இரத்த ஓட்டம் சீராயிக்கும். ஒரு ஏன் இடது பக்கத்துல அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கும் இதயத்தை வைத்திருக்கிறார், வலது பக்கத்துல இதயம் கிடையாது. ஒரு மனிதன் வலது பக்கத்துல சாய்ந்து படுக்கிறதால இடது பக்கத்துல பெரிய அழுத்தம் இல்ல, இரத்த ஓட்டம் சீராயிக்கும். அதே போல வலது பக்கத்துல தூங்குறதால இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இதயம் இப்படி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருளை போல ஈக்கும். இந்த நேரத்துல சின்ன சத்தம் கேட்டாலும் லேசாக ஒலிப்பு வந்துடும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துடைய விஞ்ஞான ரீதியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்கள் நிரூபிக்கப்படுது. அதே போல நாலாவது, ஓதிக்கொள்ளும். சும்மா பாட்டை படிச்சு கொண்டு தூங்குறது, வேற வேற சிந்தனைகள்ல தூங்குறல்ல, இல்லாட்டி படத்தை பார்த்துக்கொண்டு அப்படியே படுக்கிறல்ல. தூங்கக்கூடிய நேரம் ஓதுறது மிக முக்கியம், மிக முக்கியமான ஒரு விடயம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வளமை, அவங்க தூங்குறதுக்கு முன்னால குல் சூராக்கள் 3 ஓதி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இத ஓதி அப்படியே மேல தடாவி கொள்ளுவாங்க. அதே போல அபு மஸ்ஊத் அல் பத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் இந்த குத்பாவுடைய ஆரம்பத்துல சொன்ன ஹதீஸ், ஒரு மனுஷனுக்கு 2 ஆயத் போதும். பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்தை யாரு ஓதிட்டு தூங்குவாங்களோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்குள்ள அந்த மனிதன் வந்துடுவாரு. அவர் தூங்கி எழும்புற வரைக்கும் எந்த ஆபத்தும் வராது. சுப்ஹானல்லாஹ். அதே போல மூணாவது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க சரியான வேலைகள், இது நீண்ட சம்பவம், சுருக்கமாக செல்றேன். இவங்க சரியான வீட்டு வேலைகள் செஞ்சு களை படையக்கூடிய நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மஷூரா செஞ்சு ஒரு வீட்டுல ஒரு வேலைக்காரரை வைப்போம் என்ற முடிவுக்கு வந்தான். இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயம் கேள்விப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த 2 பேரை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க, தூங்கக்கூடிய நேரம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இதை ஓதிட்டு யாரு தூங்குவாங்களோ பகல் செஞ்ச அந்த வேலையுடைய கலைப்பு அல்லாஹ் தஆலா தூக்கத்தில் இல்லாமல் ஆக்குவான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாலாவது ஆயத்துல் குர்சி ஓதிட்டு தூங்குவோம். ஆயத்துல் குர்சி இது யாரு படிச்சு கொடுத்தது? ஷைத்தான் படிச்சு கொடுத்தது. ஆயத்துல் குர்சி வாழ்க்கையில ஓதுங்க, ஷைத்தானியத்தான் எந்த பிரச்சனையும் வராது என்பதாக யாரு படிச்சு கொடுத்தான்? ஷைத்தானே படிச்சு கொடுத்தான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலை வரைக்கும் எந்த ஷைத்தானியத்தான பிரச்சனையும் இல்ல. ரூமுடைய கதவாக இருந்தாலும், வீட்டுடைய கதவாக இருந்தாலும், ஜின்னானியத்தான, நஃப்சானியத்தான, ரூஹானியத்தான எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், ஒரு மனிதன் வீட்டுடைய கதவு, ரூமுடைய கதவு அதே ஆயத்துல் குர்சி ஓதி மூடினா எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த வீட்டுக்கு வராது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்கு வந்துடுவார். நாலாவது மிக முக்கியமான, 5வது மிக முக்கியமான விஷயம் துஆக்களை ஓதிக்கொள்றது. எங்களுக்கு இதை கேட்டா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு துஆ தான். என்ன துஆ ஓதுறது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது அஹ்யா. இது காலம் காலமா, வருஷம் வருஷமா, 50 வருஷம், 60, 90 வயசு ஆளுக்கும் இந்த ஒரு துஆ தான் தெரியும். ஆனா தூங்கக்கூடிய நேரம் ஹதீஸுடைய கருத்து 8 துஆக்கள். இந்த 8 துஆவை சொல்லி கொடுங்க பிள்ளைகளுக்கு. ஒரு துஆ அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது மட்டும் அல்ல, அதை சொல்லிட்டு மட்டும் தூங்குறல்ல, 8 துஆக்கள்.
இந்த 8 துவாக்கும் தனித்தனி சிறப்புகள் ஹதீஸ்ல இருக்குது. நேரம் காலம் இடம் கொடுக்காது பேச. 8 துவாக்களுக்கும் தனி சிறப்பு. அதுல முதலாவது துவா அல்லாஹும்ம பிஸ்மிக அல்ல, முதல் துவா பிஸ்மிக ரப்பி வதஅது ஜம்பி, அப்படி பெரிய நீண்ட துவா உண்டு. அந்த துவாவை ஓதிக்கொள்ளும். இரண்டாவது அல்லாஹும்ம ஹலக்த நஃப்ஸி வ அன்த தவஃபாஹா என்று சொல்லக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய துவா, அதை ஓதிக்கொள்றது. நான் எல்லாம் ஷார்ட்டாக பேசுறேன். மூணாவது துவா அல்லாஹும்ம கினி அஸாபக யௌம தபஅது இபாதக், இந்த துவாவை ஓதிக்கொள்றது. நாலாவது தான் அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா என்ற துவா. அஞ்சாவது துவா அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பல் அர்ஷில் அதீம், இந்த துவா. ஆறாவது துவா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஅமனா வ ஸகானா வ கஃபானா வ ஆவானா என்று சொல்லக்கூடிய துவா. ஏழாவது துவா அல்லாஹும்ம ஆலிமல் கைபி வ ஷஹாதத் ஃபாத்திரஸ் ஸமாவாத்தி வல் அர்த். இது நீண்ட துவாக்கள், பெரிய பெரிய துவா. கடைசி துவா, இந்த துவாவை கட்டாயம் பாடமாக்கிக்கோங்க. அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக் வ வஜ்ஜஹ்து வஜ்ஹி இலைக் வ ஃபவல்து அம்ரி இலைக் வ அல்ஜஅது ظهري இலைக் ரக்பத வ ரஹ்பதன் இலைக். இந்த துவா நீண்ட துவா. இந்த துவா ஒன்று போதும், வாழ்க்கையில தூக்கத்தை கொண்டு சொர்க்கம் போவ. இந்த துவாவை ஓதி அந்த இரவுல யாரு வஃபாத் ஆகுவாங்களோ ஈமானோட கேள்வி கணக்கில்லாம சொர்க்கம் போவார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரிய பெரிய அமல்களை கொண்டு சொர்க்கத்தை தேடுறோம். வாழ்க்கையில அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை கொண்டு பிலால் இப்னு ரபா சொர்க்கவாதி ஆகினது எதை கொண்டு? வுது முறிஞ்ச நேரம் வுது எடுத்தாங்க, இதை கொண்டு சொர்க்கவாதி ஆகினாங்க. ஹாரிஸ் இப்னு நுஅமான் சொர்க்கவாதி ஆகினது எதை கொண்டு? உம்மா வாப்பாவுடைய கை கால மசாஜ் செஞ்சு சொர்க்கம் போனாங்க. பெரிய பெரிய அமல்களை செஞ்சு மட்டும் சொர்க்கம் தேடவானம். சின்ன சின்ன அமல்கள், நாளாந்த அமல்களை கொண்டு வாழ்க்கையில சொர்க்கத்தை தேட முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு தந்திக்கிறாங்க. எனவே வாழ்வியல், எங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன அமல்கள், அன்றாட விஷயங்களை கொண்டு எப்படி சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியும் என்றதை பாருங்க. எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத்து முட்டும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிச்சிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்களுடைய அன்பு தாய் தந்தைகள் என்று செல்லக்கூடிய அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் கபராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுடைய கபர்களை விசாலமாக்கி வைப்பாயாக. யாருடைய தாய் தந்தை எல்லாம் இன்னும் ஹயாத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆஃபியத்தான ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் நசீபாக்குவாயாக. ஈமானோடே வாழ்ந்து ஈமானோடே மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிருவாயாக.